அரசு பள்ளி மாணவர்கள் கிட்ட ஒரு மினிஸ்டர் நடந்துக்கிற விதமா இது. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அரசு பள்ளிக்கு ஆய்வுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு மாணவியை எழுப்பி அவங்க கிட்ட ஆங்கிலத்துல கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த மாணவி என்னதான் பதில் சொல்லி இருந்தாலும் அவங்க அந்த மாணவியை இன்டரப்ட் பண்ணி இவங்களுக்கு சரியா ஆங்கிலம் பேச வரல, அரசு பள்ளியில இருக்க மாணவர்கள் எல்லாருமே பொதுவா மக்கப் பண்றாங்க, இந்த கேள்வியவே பின்னாடி லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற பசங்க கிட்ட கேட்டா அவங்களால இந்த அளவுக்கு கூட ஆங்கிலம் பேச முடியாது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. பொதுவா ஒரு கிளாஸ் டீச்சர் பசங்களை எழுப்பி நிக்க வச்சு கேள்வி கேட்டாலே பசங்க சடனா ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல அவங்க ஒரு மினிஸ்டர் சுத்தி பிரின்சிபல், டீச்சர், கேமரா அப்படின்ட்டு அந்த குழந்தைங்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த குழந்தை எழுந்த உடனே அவ கை கட்டி நிற்கும் போது அவங்க அதை ஈஸ் பண்ணிருக்கணும், ரிலாக்ஸ் பண்ணிருக்கணும். ஆனா அவங்க அதை எதையுமே செய்யல. எடுத்த உடனே கேள்வி கேட்டு அந்த பசங்களை ஸ்ட்ரக் ஆக வச்சு அதுக்கப்புறமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? நாட்டின் மிகச்சிறந்த மூளைகள் கடைசி பெஞ்ச்ல இருக்காங்க அப்படின்ட்டு கலாம் ஐயாவே சொல்லியிருக்காரு. நியாயப்படி பார்த்தா நம்ம அமைச்சர் பசங்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்க கூடாது, அவங்களுடைய சிஎம் பார்த்து தான் கேள்வி கேட்டிருக்கணும். ஏன்னா அவர் தான் பிரஸ்ஸை பார்த்தாலே பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரையும் சட்டசபையில தனித்தனியா நிக்க வச்சு கேள்வி கேட்டா இவங்கெல்லாம் இதே மாதிரி பதில் சொல்லுவாங்களா? மாணவர்களுடைய இருக்கையை வச்சு அவங்களோட தகுதியை என்னைக்குமே மதிப்பிடக்கூடாது. இன்னைக்கு கடைசி பெஞ்ச்ல இருக்கிற ஒரு மாணவன் நாளைக்கு ஒரு விஞ்ஞானியா ஆகலாம், இன்னைக்கு ஒரு மாணவி நாளைக்கு மாவட்ட ஆட்சியரா கூட ஆகலாம். ஒரு தலைவரின் நோக்கம் மாணவர்களை சோதிப்பதா இருக்கக்கூடாது, அவங்கள உயர்த்துவதா தான் என்னைக்குமே இருக்கணும். உங்களோட கருத்து இதுல என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க.